ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அட்சய திருதியைக்கு எந்த நேரத்தில் தங்கம் வாங்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அட்சய திருதியைன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது தங்கம் வாங்குறது. அந்த தங்கத்தை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் அட்சய திருதியைக்கு இந்த வருஷம் அட்சய திருதியைக்கு எந்த நேரத்தில் தங்கம் வாங்கணும், எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா நம்ம வீட்டில் மேலும் மேலும் தங்கம் சேரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற டைமில் அட்சய திருதியைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த அட்சய திருதியைக்குள்ளே உங்கள் வீட்டில் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அதிக தங்கம் சேர்ந்துருக்கும். அப்போது இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அட்சயம் என்றாலே வளர்தல் அப்படின்னு பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கும். அட்சயம் என்றால் தேயாது அப்படிங்கிறதுனால அந்த அட்சய திருதியை அன்னைக்கு நாம் வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது குறைவில்லாமல் அள்ள அள்ள பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். இந்த வருஷம் அட்சய திருதியை பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளான வெள்ளிக்கிழமையில் வர்றது கூடுதல் சிறப்பு. இந்த திருதியை திதி துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 10ஆம் தேதி அதிகாலை 4:17 மணிக்கு துவங்கி திருதியை திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 11ஆம் தேதி 2:50 மணிக்கு முடியுது. அந்த நல்ல நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த நாளில் வாங்குகிற எல்லா பொருளுமே பல மடங்கு பெருகும் அப்படின்னு பொதுவாகவே ஒரு நம்பிக்கை. தங்கம் மட்டும்தான் வாங்கணும், தங்கம் வாங்கினாதான் தங்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்து நிலவிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மென்மேலும் பெருகும் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் என்னென்ன வாங்குகிறோமோ அது அத்தனையுமே பல மடங்கு பெருகும். அன்றைய தினம் வாங்குகிற எந்தவித பொருளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் குறைவில்லாமல் எப்போதுமே நிறைஞ்சு இருக்கும். அப்படிங்கிறதுனால பொதுவாகவே எல்லாரும் தங்கம் வாங்க ரொம்பவே விருப்பப்படுறாங்க. ஆனால் விலை உயர்ந்த ஒரு பொருளை எல்லாராலையும் வாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால யாருக்கும் மன கஷ்டமும் வரக்கூடாது. அப்படிங்கிறதுனாலும் ஒரு சில மங்களகரமான பொருட்கள் இந்த அற்புத நாளில் வாங்குறது அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் அந்த கல்லுப்பை அந்த அட்சய திருதியை நாளில் வாங்கலாம். அதாவது தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கத்திற்கு நிகரான மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் அந்த கல்லுப்பை வாங்கி நம்ம வீட்டில் வச்சோன்னா அள்ள அள்ள குறையாத செல்வம் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும். அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த வெள்ளிக்கிழமையோடு வரும் அட்சய திருதியை நன்னாளில் காலையில், அதாவது அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் கோலம் போட்டு அதுக்கு மேலே வாழை இலை ஒன்றை வச்சு அந்த இலைக்கு நடுவில் சிறிது பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு, உங்ககிட்ட எந்த செம்பு இருக்குதோ அந்த செம்பில் நீர் நிரப்பி அதில் மாவிலை வச்சு மஞ்சள் தடவின தேங்காயை வச்சு கலசமாக நாம் அன்னைக்கு அதை வைக்கணும். கலசத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படியில் நெல் தானியத்தை நிறச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலசத்துக்கு பொட்டு பூ வச்சு லக்ஷ்மி நாராயணர் படம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதற்கும் பொட்டு மலர்கள் சாற்றி குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுறது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும். அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு புதுசாக வாங்கின பொருள், அது தங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லை கல்லுப்பாக இருந்தாலும் சரி, அந்த கலசத்துக்கு முன்னாடி வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அஷ்டலட்சுமியும் வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த அற்புதமான அந்த நன்னாளில் முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்கிறது பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது. அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு மிகுந்த தானமாக பார்க்கப்படுது. அன்னதானம் மட்டும் இல்லை, வஸ்திர தானம் செய்கிறதுமே ரொம்பவே நல்லது. தேவைப்படுபவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதுமே ரொம்ப ஒரு புண்ணிய செயலாக பார்க்கப்படுது. அன்றைய நாள் கோவிலுக்கு சென்று வேண்டுதலை வைத்துவிட்டு வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வச்சிருக்கிற கலசத்தை கொஞ்சமாக நகர்த்தி வைக்கணும். இப்படி செய்கிறதுனால அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டுக்கு நிரந்தரமாக தங்குவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஒரு விஷயத்தை செய்து அட்சய திருதியை நன்னாளில் நம்ம வீட்டுக்கு நிரந்தரமாக செல்வ செழிப்பு அதிகரிக்க செய்யலாம். செல்வம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருப்பதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம். அட்சய திருதியை நாளில் சிறப்பு வாய்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் தங்கம் வாங்க சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அட்சய திருதியை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் 4:55 6:26 வரைக்கும் அந்த மாலை நேரத்தில் தங்கம் வாங்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க
அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை வர்றதுனால சுக்கிரகோரையில் தங்கம் வாங்கலாம். சுக்கிரகோரையில் தங்கம் வாங்கும்போது நம்ம வீட்டில் மேலும் மேலும் நிறைய தங்கம் சேரும். அட்சய திருதியைக்கு சுக்கிரகோரை பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 மணிக்கு நீங்கள் தங்கம் வாங்கலாம். அது பார்த்தீங்கன்னா சுக்கிரகோரை தான். அன்னைக்கு அட்சய திருதியை அப்படிங்கிறதுனால 6 மணிக்கெல்லாம் கடை வந்து திறந்துருவாங்க. அதனால் நீங்கள் போய் அந்த டைமில் போய் வாங்கிக்கலாம். இல்லை அந்த டைம்லையும் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் சுக்கிரகோரை இருக்குது. மதியம் சுக்கிரகோரை எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 மணிக்கு இருக்குது. அதனால் மதியம் 1 to 2 மணிக்குள்ள போய் நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 3 டைமில் எந்த டைமில் உங்களால் கடைக்கு போய் வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. ஒருவேளை நான் சொன்ன இந்த 3 டைம்லையுமே உங்களால் போய் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருதியை திதி முடிகிறதுக்குள்ளே போய் வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன டைமில் நீங்கள் போய் தங்கம் வாங்கினீங்க அட்சய திருதியைக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் மேலும் மேலும் நிறைய தங்கம் சேரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமை மிஸ் பண்ணாமல் இந்த டைமில் போய் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்க முடியாதவங்க ஒரு 2 பொருட்கள் வாங்குறதுனால தங்கம் வாங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு நிகரான பலன் வந்து கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.